உலக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் முடிக்காணிக்கை அழகு குத்தி முருகனை வேண்டி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். மேலும் கோவிலில் உள்ள தங்க ரதம், தங்கத்தொட்டில் சேவைகளிலும் பங்கெடுத்து வழிபடுகின்றனர். இதற்காக கோவில் இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள முதல்நிலை கோவில்களில் பக்தர்கள் எளிதான முறையில் சேவைகளை பெறுவதற்காக ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதி தொடங்கப்படும் என அறநிலையத்துறை அறிவித்திருந்தது. அதன்படி பழனி முருகன் கோவிலில் கால பூஜைகளில் பங்கேற்று தரிசனம் செய்வது, மின் இழுவை, ரயில் பயணம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு வசதி என சில நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ரோப்காரில் பயணம் செய்வதற்கான ஆன்லைனில் முன்பதிவு வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக கோவில் இணையதளத்தில் சென்று ஒதுக்கீடு செய்த நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு பக்தர்கள் ஒருவருக்கொருவர் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு சென்று வர ரூபாய் 100 செலுத்தி முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு செய்தவர்கள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை 50 பேரும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 50 பேரும் அனுமதிக்கப்படுவார்கள். அதன்படி முன்பதிவு செய்தவர்கள் இன்று திங்கட்கிழமை முதல் பயணிக்க உள்ளனர். அதேபோல் கோவிலில் நடைபெறும் 6 கால பூஜையில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவு வசதியும் சோதனையில் முறையில் தொடங்கப்பட உள்ளது. இதில் ஒரு பூஜைக்கு 5 டிக்கெட் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. விரைவில் கோவில் தங்கும் விடுதிக்கான அறைகளும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் தொடங்கப்பட உள்ளதாக கோவில் அதிகாரிகள் தெரிவித்தனர்.